எப்போ குழு அமைக்க வேண்டும் என்று சரியான நேரம் வருகிறதோ அப்பொழுது குழு அமைப்போமே தவிர இது மிகப்பெரிய கூட்டணி. எல்லோரோடும் பேசுவதற்கு சுருக்கமான காலத்துக்குள்ளே அந்த கூட்டணியை முடிக்க வேண்டும். எனவே அதற்கு ஏற்றாற் போல எங்களுடைய தலைவர் வியூகங்களை வகுத்து கூட்டணியை முடிவு செய்வார். அதில் எந்த விதமான பிசுபிசுப்பும் வராது. யாரும் கவலைப்படாது. என்ன சார், எல்லாருக்கும் உரிமை உண்டு. கொடுக்கின்ற இடத்துல எங்களுடைய தலைவர் இருக்கின்றார். அவரை பொறுத்த வரைக்கும் இது திராவிட மாடல் ஆட்சி 2 தொடர வேண்டும், அதற்கு தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவருடைய விருப்பம். அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய வாக்குறுதிகள் என்பது பொய்ப்பாடி வாக்குறுதிகள். எல்லாமே பொய் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் ஆட்சியில் இருந்தபோது இதையெல்லாம் செஞ்சிருக்கலாம், செய்யலை. நாங்கள் சொன்னதையும் செய்ய முடியாது என்று சொன்ன வாய்தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை மக்கள் நம்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் சிறப்பாக இருக்கிறது என்பது இன்றைக்கு அனைவரும் அறிந்த ஒன்று. எனவே யாரும் அச்சப்பட தேவையில்லை. இந்த கூட்டணியிலே எந்த குழப்பமும் வராது. திராவிட மாடல் ஆட்சி 2 தொடரும். ஆதவ அர்ஜுனா யாருங்க பேசுறது? எங்களுடைய கூட்டணியில் இருக்கவங்க சொல்றாங்களா? நான் பாருங்க, அடிமை பழனிசாமி, விஜயனுடைய அடிமை ஆதவ அர்ஜுனா. இந்த அடிமைகளுடைய பேச்சுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் சம இடத்திலே அவர்களை வைத்துக்கொண்டு ஈக்குவலாகத்தான் எங்களுடைய கூட்டணி தலைவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர யாரையும் ஆண்டான் அடிமையைப் போல நடத்துகின்ற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த காலத்திலும் கிடையாது. தலைவர் கலைஞர் காலத்திலும் கிடையாது, இன்றைக்கு தலைவர் தளபதியுடைய காலத்திலும் கிடையாது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மதிப்பளிக்கக்கூடிய ஒரே இயக்கம் எங்களுடைய திராவிட மாடல் இயக்கம். சார், சில இடங்களிலே அங்கே கேள்வித்தாள்கள் அந்த மின்வெளியிலே போவது, அந்த கம்ப்யூட்டரில் வர்றபோது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனையில் இந்த டிஎன்பிஎஸ்சியை தப்பாக நடத்தணுங்கிற தேவை எங்களுக்கு என்ன இருக்குது? அந்த மாதிரியான தேவை எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்கள் நேர்மையாகத்தான் நடத்துவோம். நாங்கள் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் இருக்கும். அங்கே திறமையானவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அங்கே பரிந்துரைக்கு இடமே கிடையாது.